ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நரேஷ் கௌசி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்துக்கு அமாவாசை அன்றைக்கி என்னென்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாம். ஸோ காலையில் டிஃபன்லாம் எதுவுமே செய்யலை. ஸோ ஸ்கிப் பண்ணியாச்சு. மதியானமே ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காலையிலேயே குளிச்சுட்டு ஆல்ரெடி ஒரு வீடெலாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதனால் காலையில் மற்ற வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாக் காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10:30 மேலே தான் சமைக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டே பருப்பு குக்கரில் போட்டு வேக வச்சிட்டேன். ஸோ மற்ற வேலையெல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பு வச்சிட்டேன்னா அப்புறம் பொரியலுக்கு இது மாதிரி கூட்டு எல்லாமே கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பருப்பு வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு கூட்டி போட்டுட்டு சாம்பாருக்கு அதுக்கப்புறம் சைட்லேயே வெள்ளை பூசணிக்காய் இருந்துச்சு. ஸோ அதனால் வெள்ளை பூசணிக்காய் புளி பச்சடி மாதிரி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வச்சா தான் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காவை. ஸோ அதனால் அது மாதிரியே செஞ்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ணிடலான்ட்டு சொல்லிட்டு அதையும் காயெலாம் எதுவுமே வாங்கலை. ஸோ ஆல்ரெடி வீட்டிலே இருந்தது, அதனால் அதையும் வச்சு அப்படி செஞ்சாச்சு. ஸோ நம்ம வீட்டில் நம்ம 3 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தடவை தான் அமாவாசை கும்பிட்றேன். ஸோ போன தடவைலாம் ஊரில் இருந்தனால எதுவுமே சமைக்க முடியல. இந்த தடவை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சாம்பாருக்கு புளி ஒரே தான் கரைச்சி வச்சுருந்தேன். ரசம் வச்சுட்டு அப்புறம் சரி எல்லாத்துக்குமே புளி தேவைப்படுமே அப்படின்ட்டு மொத்தமாக ஊற வச்சிட்டேன். புளி அதுக்கும் காய்க்கும் கொஞ்சம் ஊற்றிட்டு ஸோ கொஞ்சம் புளியும் வெல்லமும் போட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த இது காரைக்குடி சைடில் வெஜிடேரியனில் இந்த புளி பச்சடி வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி வெண்டைக்காய் மண்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காயில் இந்த மாதிரி புளி ஊற்றி செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாயாசத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பாசிப்பருப்பு இருந்ததா, அதனால் பாசிப்பருப்பு போட்டு பாயாசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதையும் குக்கரில் வேக போட்டுட்டு வச்சாச்சு. ஸோ ஒரு 3 விசில் விட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அது லேட்டாக பண்ணிக்கலான்ட்டு பீட்ரூட் தங்கச்சி நறுக்கிட்டா. ஸோ அதையும் தாளித்து விட்டுட்டேன். லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்கியாச்சு. எனக்கு இந்த மாதிரி வெஜ்ஜெலாம் செய்யும்போது தேங்காய் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தேங்காய் போட்டு எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு ஒரு சைடு வச்சுட்டு சரி இன்னும் பேலன்ஸ் இருக்குது வடையும் அதுக்கப்புறம் பாயாசம் மட்டும்தான். பாயாசத்துக்கு வேறு குண்டானில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டேன், பசும்பால். ஸோ தேங்காய் பால் ஊற்றுவாங்க. நான் சரி பசும்பால் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, வெல்லத்தை போட்டால் தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துச்சு. சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக ஆட்டதுக்கப்புறம் போய் துணிக்கலாம் அப்படின்ட்டு ஊற்றி அதுக்கப்புறம் எனக்கு நல்லா வந்துருந்துச்சு பாயாசம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உளுந்த வடை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வடை போட்ட எண்ணெயிலே அதுக்கப்புறம் அப்பளமும் பொரிச்சு வச்சிட்டேன். ஸோ அதை என்னால் இந்த வீடியோவில் காட்ட முடியல. அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு 1:30 2 o'clockலாம் சாமி கும்பிட்டாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.